எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு குழுன்னு ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மேங்கோஸ் அப்புறம் மில்க் அண்ட் கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ தான் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக கடையில் இருக்கிற மாதிரியே உள்ள டேஸ்ட்லேயே நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ட்ரிபிள் எக்ஸ்ப்ளோரர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது கூட நான் 100 ml மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் திக்னஸ்க்காக நம்ம இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம மில்க்கையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேனில் நான் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கொதி விடட்டும். இப்போ பாருங்கள், பால் ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இது கூட 1/4 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மாம்பழத்தில் சுகர் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை கலக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவரும் மில்க்கும் நம்ம கலந்து வச்சுருக்கிறத நம்ம இது கூட ஊற்றிடலாம். நீங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாலெல்லாம் நல்லா அப்படி கட்டித்தன்மையாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு இந்த பட்டர் ஆட் பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். அதனால் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். அப்படி இருந்தாலும் நீங்கள் அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கிளறி விடணும். இந்த பால் கொஞ்சமாக வற்றி கட்டியாகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பால் எவ்வளோ கெட்டியாகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ 1/2 லிட்டர் பால் நம்ம சேர்த்தோம். இப்போ 1/4 பங்காக இது குறைஞ்சிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் அப்புறம் பட்டர்லாம் சேர்த்ததுனால நல்ல க்ரீமியாக வந்துருச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஆகிடுச்சின்னு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்க போகிறோம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை மாம்பழத்தோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பாலை நல்லா கூல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ நான் அந்த மில்க் எல்லாத்தையுமே நான் ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட 1 கப் நல்ல பழுத்த மாம்பழத்தை சேர்த்துக்கங்க. எந்த வகையான மாம்பழம்னாலும் சரி, நல்ல பழுத்த மாம்பழத்தை நீங்கள் கொஞ்சம் புளிப்பில்லாத மாம்பழமாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ இதையும் நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பாலையும் மாம்பழத்தையும் சேர்த்தாச்சு. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நல்லாவே இந்த மாதிரி அரைச்சாச்சு.
கொஞ்சம் கூட வந்து மாம்பழம் வந்து திருன்னு இல்லாமல் நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேன் பண்ணி வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஊற்றிடலாம். நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வந்து மாம்பழம் மிக்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட வந்து மிக்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே வந்து லைட்டாக இப்படி தடவி விடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுறோம். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்காது, எல்லாமே நல்லா செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து அப்படியே வந்து மூடி வச்சு நம்ம ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சிடணும். 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து திருப்பி ஒரு வாட்டி வந்து கிரைண்ட் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம பண்ணால் தான் நம்ம கடையில் விற்கிற மாதிரி நல்லா வந்து க்ரீமியாக நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இன்னும் நல்லா க்ரீமியாக வரணும் அப்படின்னா நம்ம இதை வந்து திரும்பவும் ஜாரில் மாற்றி வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ அப்படி கிரைண்ட் பண்ணால் இன்னும் நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். 2வது வாட்டியாக இந்த வந்து மிக்ஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே வந்து ஏர்டைட் பாக்ஸில் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இப்போ வந்து மிக்ஸ் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுடலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம இதை வந்து மூடி வைக்க போகிறோம். ஸோ மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அப்படி இல்லைனா வந்து ஓவர் நைட் நீங்கள் வந்து வச்சுட்டு வந்து தூங்கிடுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓவர் நைட் வந்து வச்சுட்டு தூங்கிட போகிறேன். ஸோ காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து 8 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் வந்து எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே கவுத்தி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தட்டியாச்சு. இப்போ எடுத்துடலாம். வாவ், நம்மளோட சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து நட்ஸ் தூவிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நட்ஸ் எல்லாம் வந்து தூவி விட்டுட்டேன். ஸோ இப்போ லைட்டாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே பார்க்க வந்து சூப்பராக இருக்குது, க்ரீமியாக. சூப்பரான நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நான் வந்து மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னால் வந்துட்டு நான் இப்போ விட்டால் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து அப்புறம் பட்டர் சேர்த்தோம், இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சில்லாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம எதுவும் வந்து பெருசாக வந்து ஒரு க்ரீமோ அல்லது வந்து ஒரு கண்டென்ஸ்டு மில்க்கோ எதுவுமே சேர்க்கலை. ஆனால் வந்து அது சேர்க்காத குறையே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கமெண்டில் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அந்த பிக்சரை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன்.
நீங்களும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருங்க. கிச்சன் குயின் ஆகுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.